சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி, நாளை முதல் ஜனவரி வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கின்றது. நாளை புத்தாண்டு கொண்டாடப்பட இருக்கிற சூழலில் நாளை முதல் ஜனவரி 6ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. தமிழ்நாட்டின் சில பகுதிகளில், தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசான மழை பெய்து வரக்கூடிய சூழலில் நாளை முதல் ஜனவரி 6ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கின்றது. குறிப்பாக 3 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைந்திருக்கிறார். லக்ஷ்மணன், எந்தெந்த மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது, மேலும் என்னென்ன விவரங்களை வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது, விரிவா பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக மோகன், இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டி தென்மேற்கு வங்கக்கடலில் புதிதாக இந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழை முதல் பலத்த மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையமானது தற்போது கணித்திருக்கிறது. அந்த வகையில் இன்று பார்த்தோம் என்றால் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களுக்கு கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நாளை பார்த்தோம் என்றால் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், அதிகாலை நேரங்களில் இந்த பனிமூட்டமானது இருக்கக்கூடும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 2ஆம் தேதி முதல்